வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஏக் இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு கீரை இருக்குது ஏக் பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த கடலை மாவு, இது பைண்டிங் ஏஜென்ட்டு, இதை நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான். நாங்கள் எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இது ரெண்டு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பணியாரத்துக்கு தேவையான இந்த பேஸ் மசாலா தயாராகிடுச்சு. இது நம்ம இப்போ சூடாக முட்டை வந்து இதில் ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினோன்னா முட்டை பொரியல் ஆகிடுது. அதனால் இது ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். சரிங்களா? ஆற வச்சதுக்கப்புறம் தான் முட்டையை இதில் உடச்சி ஊற்றணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் வந்து இந்த கடலை மாவில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணியாரத்துக்கு தேவையான மாவு நல்லா நம்ம கரைச்சி வச்சுட்டோம். இதை வந்து நீங்கள் கையில் கரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இல்லாமல், கடலை மாவு கட்டி கட்டியாக வராமல் கையில் கரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் கையில் தான் கரைச்சேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு பணியாரக்கல் காய வச்சு பணியாரம் ஊற்றலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் ஊற்றி நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து வேகும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பணியாரத்தை நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் ரெண்டாவது பக்கமும் நல்லா இது ரெடி ஆகணும். சரிங்களா? வேகணும். இதில் வேக வேண்டியது முட்டையும் கடலை மாவு மட்டும்தான். மசாலா ஆல்ரெடி தயாராகிடுச்சு. சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஏக் பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அந்த இந்த கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வாசனை கமகமாக இப்போவே வருது. இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. முட்டையோட சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தோட சத்து. இன்றைக்கி நான் வந்து இது முழுக்க சின்ன வெங்காயத்தை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூளோட டேஸ்ட்டு அதுவும் இருக்குது. மஞ்சள் தூளோட குச்சிமீன் வந்து உங்களுக்கு கேன்சர் வராமல் பாதுகாக்கும். அதே மாதிரி இது நம்ம வந்து ரொம்ப சத்தான பணியாரம் இது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.